ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன விளாக்னா கேரளா விளாக் டே 3 and 4. ஏன்னா டே 3ல் நாங்கள் ஒன்றும் பண்ணல, ஸோ அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே விளாக் எடுத்துட்டோம். இது வந்து 5:30க்கெலாம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. 5 o'clock ஆக்சுவலாக 5:30 தான் கிளம்புனாங்க. ஏன்னா நாங்கள் அப்புறம் அங்கமான்லேருந்து வரகலா போகிறோமா, ஸோ நிறைய நேரம் ட்ராவல் சொன்னாங்க. அது இவ்வளோ நேரம்னு நினைக்கல. காலையில் 5:30 கிளம்பி ஒரு 1:30 மணி இருக்கும் நாங்கள் இந்த பீச்சுக்கு வரும்போது. அவ்வளோ நேரம் சரின்னு வர வழியில் இந்த பீச்சை தான் பார்த்துக்கோங்க, வரகலா பீச்சுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் பார்க்க விட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் கிளம்பணும், டைம் ஆகுதுன்னு சொல்லி கிளம்ப சொல்லிட்டாங்க. சரின்னு கிளம்பி ரூம் போனால் ரூமு நல்லாவே இல்லை. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறது, அது ரூமில் தண்ணி வரல, கரண்ட் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ லார்ஜ் போல், அதில் தெரியாமல் புக் பண்ணிகிட்ருக்காங்க. சரின்னு பீச் போகலாம், பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பீச் போனால் அந்த பீச்சில் போய் விளையாடக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன்னா ரெட் அலர்ட்டாக. நாங்கள் போன நேரம் பார்த்து அப்படி இருக்குது. சரின்னு அப்புறம் அதை நாங்கள் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா பசங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பைக் ரெண்ட் எடுத்து அந்த மாதிரி சுற்றுறது, அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் வேறு ஏதோ ஹோட்டல் போயிட்டு அப்படிலாம் சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் மேமும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி எங்களை எங்கேயுமே போகல. டே 3 வேஸ்ட்டாக போயிடுச்சு. நாங்கள் அந்த வரக்கலா கிளிப்லாம் போகலான்னு பார்த்தோம், அப்புறம் கடைசியில் எங்களே வெளியே விடல. அடுத்து டே 4 கிளம்பியாச்சு. டே 4 எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு பார்த்தோம். கடைசியில் அந்த அலப்பே வந்து போட்டிங்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளாக் சி போட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க. அதுதான் ஒரு நல்லா இருந்துச்சு. அமைதியாக 1 மணி நேரம் கிட்ட போட்லேயே ட்ராவல் பண்ணோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் எல்லாம் ஸ்பீட் போட்டில் போயிட்டு இருந்தாங்க. அதில் போகலான்னு சொன்னால் அதுக்கும் எங்கள் ஸ்டாஃப்ஸ் அலோவ் பண்ணல, அதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி வேறு வழியில் அப்படின்னு சொல்லி இதையே நாங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு அழகாக ஜில்லுன்னு காற்று இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நடுவுலேயே போட்டிங்கில் ஒரு இடத்துல நிறுத்தி லன்ச் கொண்டு போனாங்க. லன்ச்சு பார்த்திங்கன்னா நான் கேரளாலேயே சாப்பிட்டதுலேயே அங்கே தான் நல்லா லன்ச்சாக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் டெய்லி காலைல போனால் இடியாப்போ கடலக்கறி இந்த முட்டை குருவிலாம் ஸ்வீட்டாக இருக்குது, நல்லாவே இல்லை. சரின்னு ஏதோ சாப்பிட்டோம், இதுதான் நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். குடிச்சு குடுறா சீக்கிரம். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 0001 ஒன்றும் இல்லை, ஸ்ப்ரைட்டோ 7 கலந்துருக்கோம். அவ்வளோதான். அலைப்பை பீச் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி பஸ்ஸுலேயே எடுத்துகிட்டு போய் பீச் வாசல் இதான் பீச் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கிட்டாங்க. ஏன்னா ட்ரெயின் டைம் ஆச்சுன்னு சொல்லி. அவ்வளோதான், ட்ரெயின் ஏறி நாங்களும் வந்துட்டோம். டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.